அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது வந்து அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்கள் கொடுத்தது 134 கோடி கொடுத்துருக்கீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்போ வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது. அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னு நீங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். இல்லை நீ வந்து கல்லாட்டம் ஆடுற, நான் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி நான் முதல்லேருந்து முதலமைச்சர் நான் பேசி பார்க்குறேன். கலைஞர் பேசுன மாதிரி, எம்ஜிஆர் பேசுன மாதிரி, ஜெயலலிதா பேசுன மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இவருக்கு அந்த அனுபவம் புரிஞ்சு அதுக்கப்புறம் ஏமாந்து 50 வருஷம் அது இதுதான் கிட்டத்தட்ட நடக்குது. போன பட்ஜெட்ல 48,696 ரூபாய் வந்து பற்றாக்குறை. இந்த பட்ஜெட் எவ்வளவு தெரியுங்களா? 55,775. கிட்டத்தட்ட 14.5 மடங்கு அதிகமா இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க தான் கரப்ஷன்ல தான் கவர்மெண்ட் கொடுக்க போறீங்களேங்க, ஏங்க பற்றாக்குறை 14.5% வந்து அதிகமா இருக்கு? 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரண் செய்தியர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ராஜேஷ் அவர்கள். யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கு பாடம் எடுக்கக்கூடியவர், நிறைய விவரங்கள் பேசக்கூடியவர். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். காவிரி விவகாரம் குறித்து மீண்டும் அது தீவிரமாக பேச்சு தொடங்கி இருக்கிறது. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, சட்டமன்ற கூட்டத்தொடர், அதுல வந்து குறிப்பாக பட்ஜெட் கூட்டத்தொடர், மானிய கோரிக்கை, இப்படி பல விஷயங்கள் அதை பேசப்படணும். இந்த நேரத்துல எதிர்கட்சிகள் வந்து காவிரி பிரச்சனையை முன்னாடி கொண்டு வந்து அவங்க ஒரு அரசியல் செய்யறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா இடையில ஒத்திவைப்பு தீர்மானம் அப்படின்னு கொண்டு வந்து இன்னைக்கு காவிரி பிரச்சனைகள் வந்து பேசுறாங்க. இந்த 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 பிரச்சனையின் தீவிரம் கருதி நாங்க இதை பேசுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறோம் அப்படின்னு சபாநாயகரும் சொல்லியிருக்கிறார். இப்ப அதுல அந்த விவாதங்களை பார்க்கும்போது, நீங்க கடிதமாக கொடுத்த விஷயங்களை மட்டுமே பேசுங்க, நீங்க அரசியல் செய்யாதீங்க, வேற விஷயங்களுக்கு போகாதீங்க அப்படிலாம் வந்து அது அந்த விவாதம் போயிட்டு இருக்குது. உதயநிதி பேசுறார், குறுக்கீடுகள் வந்துகிட்டு இருக்குது. ஆளுங்கட்சியில இருந்தும் விமர்சனங்கள் சொல்றாங்க. எப்படி பார்க்கறீங்க இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த ஒத்திவைப்பு தீர்மானம்? இந்த ஒத்திவைப்பு தீர்மானம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். சீரியஸான விஷயம் தான். காவிரில தண்ணி வந்துருச்சு இல்ல, ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு எதிர்கட்சி என்பது எதற்காக இருக்காங்க அப்படின்னு கேட்டா, ஆளுங்கட்சி எங்க தவறு செய்யறாங்க அப்படின்றத சுட்டி காட்டுவதற்கு தான். அந்த வகையில வந்து பார்க்கும்பொழுது இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனையா அந்த மேகதாது அணை கட்டுவது தான் வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு சவாலா வந்து தமிழ்நாடு பார்க்குது. அப்ப இதை எப்படி நம்ம வந்து கையாள முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சாதாரணமா நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் போயிட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர் அவர்களை நான் சந்தித்து பேச போறேன். இப்போ இது வந்து எப்படின்னு கேட்டா, இது அகெயின் வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு கதாநாயகன் வந்து தனி மனித ஒரு சாகசன் மூலமாக ஒரு பிரச்சனையை தீர்வு காண்டலாங்க. அதாவது காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் என்பது எப்படி வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் என்று ஒன்றை வந்து உருவாக்கி, ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட்ல வந்து அதை உருவாக்கி, அது வந்து பார்த்தீங்கன்னா பல கட்ட ஆய்வுகள் வந்து செய்து, அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர் மாநிலங்கள் ஆகக்கூடிய கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரிக்கெல்லாம் எவ்வளோ டிஎம்சி தண்ணீரை நீங்கள் வந்து பகிர்ந்து அடிக்கணும்னு சொல்லி அது ஒரு தீர்ப்பை கொடுத்து, அந்த தீர்ப்பையும் நடைமுறைப்படுத்த தவறுது இது கர்நாடக அரசு. உடனே தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் அணுகி 2018 வந்து ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை வந்து ஒரு அவார்டு வந்து நம்ம வாங்குறோம். அதாவது என்னன்னா, குறைந்தபட்ச நீர்போக்கு, டவுன் ஸ்ட்ரீமுக்கு தேவையான குறைந்தபட்ச 170 டிஎம்சி தண்ணீராவது நீங்க என்ன பண்ணணும், நீங்க கொடுக்க வேண்டும். அது ஒரு மினிமம். ஆமா, இதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் சார்ந்த ஒரு இஷ்யூ இது இல்லைங்களா? அப்போ பல ஆண்டுகள் போராடி அதுக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி, அந்த அமைப்புக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை உருவாக்கி, அதுக்கு பல சுப்ரீம் கோர்ட்டோடைய தீர்ப்புகள் வந்து இதுல இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி வந்து கையாளணும்? அப்போ உதாரணத்துக்கு மேகதாது அணை எடுத்துக்கோங்களேன். இப்போ மேகதாது அணைக்கு வந்து நீங்க காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்துக்கிட்டே நீங்க வந்து நிறைய வந்து விஷயங்கள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு தனி அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம் இருக்குன்னா, இப்ப நீங்க மேகதாது அணையை கட்டுவதன் மூலமாக இந்த உச்சநீதிமன்றம் வழங்கிய இந்த குறைந்தபட்ச டவுன் ஸ்ட்ரீம் இருக்கு இல்லைங்களா, 177 டிஎம்சி தண்ணீர், அதற்கு பாதகம்
வரும் பட்சத்தில் இதுக்கான டெக்னிக்கல் அப்ரூவலை யார் தடை செய்யலாம்னா, யார் தடை செய்யலாம்? காவிரி நீர் மேலாண்மை ஆணையமே தடை செய்யலாம். அப்போ இரு மாநிலமும் இதை பேசி தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது தான் இந்த ஆணையம் வச்சிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஆணையத்தில் கடுமையான அழுத்தத்தை கொடுக்கணும். இந்த ஆணையத்தின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க போய் இந்த மேகதாது அணை வந்து கட்டுவதன் மூலமாக தமிழகத்துடைய இந்த குறைந்தபட்ச டவுன் ஸ்ட்ரீம் கூட வந்து அது பாதிக்கப்படும்ன்ற டெக்னிக்கல் ரிப்போர்ட்ஸ் போய் நம்ம எங்க சப்மிட் பண்ணணும்? ஆணையத்துல சப்மிட் பண்ணணும். சரி, இப்போ இங்க நீர்வளத்துறை அமைச்சர் நீங்க வேலை செய்யணும். அதை விட்டுட்டு நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கிறார், அவருக்கு கீழே நீர்வளத்துறை செயலாளர் இருக்கிறார், அவர் அதுல மெம்பராகவும் இருக்கிறார். இப்ப அவங்க அதை செய்ய முடியும் அப்படின்னும் போது முதலமைச்சர் எதற்காக கர்நாடக முதலமைச்சரை பார்த்து பேசுறத ஒரு பெரிய திட்டமாக அதை டெய்லி செய்திகளா கசிய விட்டு அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி உருவாக்குறாங்க? அதுதான் எனக்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து கேள்வி கேட்கறாங்க. நீங்க போறக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த செயல் திட்டம் வந்து தவறான ஒரு விஷயத்துல போய் முடிஞ்சிடும். ஏன்னா இதுக்கான முயற்சியை வந்து இதுக்கு முன்னாடி இருக்க நிறைய மாநில முதல்வர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அதனுடைய அந்த முயற்சியினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு பல ஆண்டுகள் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் ஒன்று வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட்டை அணுகுவது, பாராளுமன்றத்தில் வந்து இதுக்கான மிக நெசசிட்டியான அழுத்தத்தை உருவாக்குவது, மக்கள் மத்தியில வந்து இந்த பிரச்சனையை கொண்டு சென்று ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கிரியேட் பண்ணுவது. இல்ல, இப்போ நீங்க ஒவ்வொரு பாயிண்டா சொல்றீங்க. இப்போ மக்கள்கிட்ட போய் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கிரியேட் பண்றது ஆளுங்கட்சி செய்ய முடியாது. அது சட்டப்பூர்வமாவே அது வந்து அரசுக்கு எதிரான வேலையை அது அரசு செய்ய முடியாது. இது ஒரு சிக்கல் இருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து உங்களுடைய கூட்டணி கட்சியில இருக்குது. காங்கிரஸ் தான் கர்நாடகாவில் ஆட்சியில இருக்குது. அப்ப அங்க வந்து அவங்க நல்லுறவுல இருக்கும்போது அங்க வந்து ஒரு முரண்பாட பகையை உருவாக்க முடியாதுங்கிற கலை யதார்த்தம் இவங்களுக்கு ஒண்ணு இருக்குது. ஒரு ப்ரெஷரா வந்து, ஏன்னா காங்கிரஸ் கட்சி இங்கேயும் இருக்குது, அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி உருவாயிரும் அப்படின்ற ப்ரெஷரும் இங்க இருக்கிற ஆளுங்கட்சிக்கு இருக்குது. கர்நாடகாவில் எதிர்கட்சியா இருக்கிற பிஜேபி மத்தியில ஆளுங்கட்சியா இருக்குது. அவங்க கர்நாடகாவில் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அணையை சுத்தி ஆள்கள் போய் போராட்டம் நடத்துறது, தற்கொலை பண்றதெல்லாம் நடந்திருக்குது. அப்போ இது ஒரு பெரிய நெருக்கடியான விஷயம் இல்லையா? அப்போ ரொம்ப பக்குவமா தானே டீல் பண்ணணும். அதுதாங்க, அதை பக்குவமா நீங்க டீல் பண்ணணும்னா அதை நீங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலியமா தான் நீங்க கொண்டு போக முடியும். அதாவது அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்றாங்க. அதுக்குதான் அப்ப அதுதான் சொல்றேன், அது பொலிட்டிசைஸ் பண்ணணும். என்ன பொலிட்டிசைஸ் பண்ணணும்னா, காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடம் இந்த அதிகாரம் இருக்கிறது, மாறாக காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த தவறுகிறது அப்படின்றத நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது ஏற்கனவே 2018 சுப்ரீம் கோர்ட் ஒரு தெளிவான செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 18 வந்து ஒரு விதி சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச நீர் போக்குவரத்து 170 TMC வெளிகுண்டுல வந்து கம்மியா இல்லாம கர்நாடக அரசு என்ன பண்ணணும், நீரை வழங்க வேண்டும் ஒரு தீர்ப்பு இருக்கு இல்லைங்களா? இப்போ இது பாதிக்கப்படும் அளவுக்கு மேகதாது அணை இருக்கிறதான்றதை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த நிறுவனங்கள் மூலியமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை சாத்தியப்படுத்த முடியுமே தவிர இதை வந்து ஒரு தனி மனிதனுடைய ஒரு சாகசமாக வந்து இதை ப்ரொஜெக்ட் பண்றதோ முடியாது. இப்போ முடியாது. ஆனா வந்து எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக இந்த விஷயத்தை கையில் எடுக்கும்போது அது ஆளுங்கட்சிக்கு பாதகம். பொலிட்டிக்கலா தன்னுடைய அடுத்தடுத்த தேர்தல்கள் அது ஒரு பாதிப்பு உருவாக்கிறோன்னு அவங்க கட்டுப்படுத்துறாங்க. நீங்க நல்லா பார்த்தோம், காவிரி பிரச்சனையில அவ்வளவு விஷயங்கள் அவர் பேசினாரு. விவசாயிகள் பிரச்சனையை பேசினாரு, அந்த விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி வரைக்கும் பேசினாரு. ஆனா திரிஷா விவகாரத்தை மட்டுமே கையில் எடுத்து மொத்தத்தையும் திசை திருப்பி விட்டாச்சு. பொலிட்டிக்கல் ப்ரெஷரே கிரியேட் ஆகல, அங்க வேற ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. எதிர்கட்சி தலைவருக்கு கைது செஞ்ச சரியா தவறான்னு விவாதம் போகுது. தேசிய அளவுல வந்து ஆபாசமா பேசிட்டாரு எதிர்கட்சி தலைவர்னு அங்க புரபகண்டா ஒண்ணு பண்றாங்க. எல்லாமே நெகட்டிவா போயிருச்சு. நீங்க எதிர்கட்சியை ஃப்ரீயா விட்டாதானே அவங்க அதுல அப்படி ஒரு பிரஷரை உருவாக்க முடியும். அதுதான் நான் சொல்றேன். அப்போ வந்து இப்போ நீங்க வந்து ஆளும் கட்சியே வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, வேற வழி இல்லாம நாங்க ஏன் வரோம்னா, இங்க எதிர்கட்சி கடுமையான எதிர்ப்பு கொடுக்குறாங்க, மக்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய வந்து ஆதரவு உங்களுக்கு இருக்கு, நாங்களே வேற வழி இல்லாம தான் நாங்க செயல்படுறோம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை அப்பதான் காங்கிரஸ் மேல வந்து கர்நாடகா ஆளுகின்ற கர்நாடகா பிரஷர் கொடுக்கணும். அப்படிதான் கொடுக்க முடியும், அப்படிதான் யதார்த்தமா வரும். இதுதான் இந்த இடத்துல வந்து இதை பேச விடாமல் தடுப்பது என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டுல வந்து 39 எம்பிக்கள் இருக்கிறாங்க. அது திமுக கூட்டணியில இருந்த கட்சிகள் தான் எல்லாமே முன்னாடி. இப்போ அவங்க இப்ப டிவிகே கூட்டணிக்கு போயிட்டாங்க, மேக்சிமம் போயிட்டாங்க. இப்ப திமுக மட்டும்தான் மேகதாது பத்தி பேசினாங்க அந்த நாடாளுமன்றத்துல. அந்த போராட்டம் மையத்துல போய் நின்று முழக்கம் போட்டதெல்லாம் திமுகவுடைய 22 எம்பிக்கள் தான் போட்டாங்க, இதர எம்பிக்கள் வரல. அப்ப பாதி பேர் பிரிந்து நின்னா இப்ப பார்லிமெண்ட்லயே பலவீனம் ஆயிருது இல்ல. இது நீங்க எப்படி நீங்க இதை புரிஞ்சுக்கணும்னா, அதாவது ஒரு நாட்டில் சிறந்த ஆட்சி நிர்வாகம் நடக்கணும் அப்படின்னு கேட்டா ஸ்டேட் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்ற அழைப்புல மட்டும் கிடையாதுங்க. அதை சார்ந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதை என்ன சொல்லுவோம், டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லுவோம். இப்போ வந்து இந்த நாட்டில் ஜனநாயகம் தலை தோங்க வேண்டும் என்றால் சுப்ரீம் கோர்ட் ஒழுங்காக செயல்படணும், எலெக்ஷன் கமிஷன் ஒழுங்காக செயல்படும், இன்னும் பல்வேறு அமைப்புகள் செயல்படும். அப்படிதான் நீங்க ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியும்.
அப்படி நீங்க இந்த நீர் பங்கீடு விவகாரம் என்பது ஏதோ தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவும் இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் இல்லை. இந்த விவகாரம் நிறைய மாநிலங்களுக்குள்ள இருக்கு. பல மாநிலங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர் பங்கீடு பிரச்சனை வந்து இருக்கு. இந்த நீர் பங்கீடு பிரச்சனை என்பது ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை இல்லைங்களா? இப்போ வந்து பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால் இவங்களுக்கும் இருக்கு டெட்டிஸ்டா ரிவர் என்ற நீர் பங்கீட்டுல. அப்போ இது வந்து இந்திய அளவுல இந்த பிரச்சனை இருக்கு. அப்போ இந்திய அளவுல இந்த பிரச்சனை எவ்வாறு தீர்ப்பது என்பது எப்படி இருக்கு வரும்னா ஒரு எவல்யூஷனா தான் வருது. எவல்யூஷனா வருதுன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டா இந்த நீர் பங்கீடு என்பது சுதந்திரத்துக்கு முன்பந்திருந்தே சில மாநிலங்கள் மாகாணங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு விவகாரம் அப்படிதான். அப்ப என்ன பண்றாங்கன்னா பாராளுமன்றம் தான் இதை முடிவெடுக்க முடியும்னு சொல்லி, அப்போ என்ன ஆகுது? சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் கர்நாடகாவுக்கும் காவேரியும் இந்த நீர் பங்கீடுக்கான பிரச்சனை வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் காலங்காலமா என்ன பண்றாங்க அப்படின்னா போராடி பார்த்து இரு மாநிலங்கள் பேசி பார்த்து மத்திய அரசு மூலமா அழுத்தம் கொடுத்து பார்த்து அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டை போய் அணுகி எண்டுல வந்ததுதான் என்னங்க இந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணையம். அப்ப தமிழகத்தினுடைய முக்கியமான கவனம் எங்க இருக்கணும்னா இந்த ஆணையத்தினுடைய அதிகாரத்தை அந்த ஆணையத்தை பயன்படுத்த வைக்க வேண்டும். இந்த இன்ஸ்டிடியூஷனை காப்பாற்றணும். அப்போ அதுக்கு தேவையான அழுத்தத்தை கொடுக்கணும். அதுக்கு தேவையான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸை நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸை ஹைலைட் பண்ணணும். அதை மதிக்காத பட்சத்தில் அதை பத்தி பார்லிமெண்ட்ல கவனம் தீர்மானம் கொண்டு வரணும். அதை பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கிரியேட் பண்ணணும். இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசும்போது நாங்க அப்படிலாம் விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்க ரொம்ப அக்கறையா இருக்கிறோம், ஏற்கனவே இதுக்கான தீர்மானம்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம், இதே சட்டமன்றத்துல தீர்மானம்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம், ஸோ நாங்க ஒதுங்கிலாம் போகல, வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், என்ன நடக்கணுமோ அதை நாங்க பாத்துக்கிறோங்கிற மாதிரி தான் அவரும் பதில் சொல்றாரு. அப்படி பதில் சொன்னாலுங்க அழுத்தம் கொடுக்கக்கூடிய எதிர்கட்சியை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? முடக்கக்கூடாது. இந்த இடத்துல எல்லா கட்சியும் அந்த இஷ்யூவே டைவர்ட் பண்ணிருக்க கூடாது. ஒரே கோர்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணணும்? நிக்கணும். அப்போ நீங்க என்ன சொல்லணும்? முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லணும்? வாங்க, நானும் உங்க கூட சேர்றேன், சேர்ந்து இந்த பிரச்சனையை வந்து ஒன்றாக நிற்போம். வெறும் தீர்மானம் மட்டும் இது வந்து முடிவல்ல அப்படின்றத வந்து அவருக்கே நல்லா தெரியும். அப்போ இதை அல்டிமேட் பொலிட்டிக்கல் ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னு கேட்டா இப்போ நீரை பங்கிடுதல் அப்படின்றத தாண்டி இன்னொரு புது பிரச்சனை இருக்குங்க. என்னன்னா இப்போ இந்த காவிரி நதியின் பிரச்சனை ஏன் இந்த வருஷம் வருது? மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, ஒன்றிய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா சூப்பர் எல்னினோ வந்திருக்கு. இப்போ இந்த கடந்த 30-40 ஆண்டுகள்ல வராத ஒரு குறைந்தபட்ச மழை தான் வருது. அப்போ இந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ரெஸ், ஒரு இயற்கை பேரிடர், இந்த மாதிரி மழை வராம இருக்கிறது ஒரு டிசாஸ்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். டிஸ்ட்ரெஸ், ஒரு மிக கடுமையான வறட்சின்னு வச்சுக்கோங்க. ஒரு பஞ்சகாலம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பஞ்சகாலத்தில் இப்ப இது வந்து புது பிரச்சனை. இயல்பா இருக்கும் போது நீர் பங்கீடு என்பது வந்து நார்மலா பேசுற பிரச்சனை. இப்ப இந்த மாதிரி ஒரு பஞ்ச காலத்துல வந்து கர்நாடகாவும் தமிழ்நாடும் மினிமமா வந்து எவ்வளவு நீரை நம்ம பங்கேற்கணும், இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும், எப்படி ஷேர் பண்ணிக்கணும். ஆனா ஒன்றிய அரசு தானே இதுல தலையிட முடியும். அவங்க ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம்ல, அவங்க நெகட்டிவால வேலை செய்யறாங்க. அதுதாங்க காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்துடைய சக்சஸ் தான் வந்து இவ்வளவு நாள் போராட்டத்துடைய சக்சஸ். இப்ப தமிழ்நாடு அதன் மூலமாக உங்க அழுத்தத்தை கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆணைகள் மூலமாக தான் நம்ம இதை வந்து சால்வ் பண்ண முடியுமே தவிர இத்தனை ஆண்டு காலோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா யூனியன் கவர்மெண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ண போறதில்லை, அந்த மாநில அரசு இதுக்கு சப்போர்ட் பண்ண போறதில்லை. ஆக நம்ம மாநில முதலமைச்சர் போய் அவங்க மாநில முதலமைச்சர் பார்ப்பது என்பது ஒன்னும் பெருசா வந்து இம்பாக்ட் கொடுக்க போறது இல்லை. சரி, அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்க போய் லெட்டர் கொடுத்து வர போறதுக்கும் பெருசா நமக்கு என்ன கடிதம் எழுதிக்கிட்டோம். ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுல சக்சஸ் பண்ணிருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, ஃபெயிலியர் நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தை வந்து கடந்த கால ஆட்சியில இருந்த கட்சிகள் வந்து எவ்வாறு கையாண்டாங்கன்றதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அப்படியா? ஏன்னா அதே அதிகாரிகள் தானே இருக்கிறாங்க, தலைமைச் செயலாளர் இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு துறைக்குமான அனுபவம் உள்ள IAS ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதிகாரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா மாநில அரசு நடக்கக்கூடிய விஷயங்களை சட்டப்பூர்வமாக எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய எண்ணமா இருக்கும். சிந்தனைங்கிறது ஸ்டேட் தலைமை அரசியல் அறிவு என்பதுதான். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, IAS IPS அதிகாரிகள் இருக்கிறாங்க. IAS IPS அதிகாரிகள் நடந்தா ஒரு சட்டத்தை உருவாக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஒரு ஆளுகின்ற கட்சி என்பது ஒரு சட்டத்தை உருவாக்க முடியும். ஒரு சாதாரண மக்கள் இயக்கம் என்பது ஒரு சட்டத்தை உருவாக்க முடியும். இப்போ ஒண்ணும் இல்லை, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ன்னு இருக்கு. இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து உலகத்திலேயே எந்த ஜனநாயக நாட்டிலும் இல்லாத ஒரு சட்டம் இந்தியாவில் இருக்கு. அது எவ்வாறு வந்தது? ராஜஸ்தான் மாநிலத்தில் ஏற்பட்ட ஒரு சாதாரண மக்கள் இயக்கத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் அந்த சட்டம். அப்போ இப்ப நீங்க நாளைக்கு ஒரு குற்றவியல் சட்டம் கொண்டு வரீங்க அப்படின்னா இதுவரையிலும் நீங்க என்ன மாதிரியான
சட்டங்கள் வந்து இந்த இருக்கக்கூடிய சட்டங்களை பயன்படுத்தி குற்றங்களை எப்படி நீங்க வந்து ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, அதோடைய அனுபவம் என்ன, அப்போ எதிர்வரும் காலத்துல இருக்கக்கூடிய குற்றவியல் சட்டங்களை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும்னா உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை வந்து நீங்க கேட்கலாம். யார்கிட்ட கேட்கலாம்? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ்ட கேட்கலாம், ஐபிஎஸ் ஆஃபீஸ்ட கேட்கலாம். ஆனா இரு மாநிலங்கள் இடையே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் பிரச்சனை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் தலைமை என்பதுதான் சிறப்பா அந்த விஷனோட என்ன பண்ணணுங்க செயல்படுத்தணும். சரி, அப்ப இங்க தண்ணி வராமல் போனதுக்கு காரணம் வந்து விஜய்க்கு அந்த சென்ஸ் இல்லைன்றீங்களா? இப்போ ஜூன் மாசம் 12ஆம் தேதி தண்ணி வந்திருக்கணும். கர்நாடகாவில் 214 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்கிற அளவுக்கு அவங்க கெப்பாசிட்டியை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க தண்ணீரையும் தேக்கியும் வச்சிருக்கிறாங்க. அதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா தரல. இவங்களும் கேட்கவே இல்லைன்னு தான் அவங்களும் சொல்றாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வராரு முதலமைச்சர்னு அவங்க தான் சொன்னாங்க. வரல அப்படின்னும் அவங்க தான் சொன்னாங்க. இந்த தரப்புல இருந்து என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியல. ஜூலை மாசமும் வந்தாச்சு. ஆகஸ்ட் மாசத்துல கொஞ்சோட தண்ணி திறந்து விட்டோம்னு சொல்றாங்க. ஆனால் அந்த தண்ணீரை பார்க்கும்போது பார்த்தோன்னா ஏதோ பாவம் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தண்ணீர் போயிட்டு இருக்குது. அப்போ இதுல மொத்தமா ஃபெயிலியர்னு எடுத்துக்கலாமா? இதை ஃபெயிலியர் இல்லைங்க. அவங்க வந்து இந்தியாவில் வந்து இன்னும் அரசியல் இயல்பை புரிஞ்சுக்கலங்க. அரசியல் என்பது, அதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு அரசியல் சார்பாக நடக்கணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து அதுக்கான அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு மக்கள் இயக்கங்கள் அதுக்கான பதிவை கொடுக்கணும், அதுக்கான போராட்டங்களும் அதுக்கான கோரிக்கைகளும் மனுவாக நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கான ப்ரெஷர் கொடுத்து அரசு வந்து அதுக்கான அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தமிழக அரசும் தமிழக அரசியல் கட்சிகளும் அதுக்கான போராட்டங்களையும் அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க தண்ணீர் கொடுக்குறாங்களோ இல்லையோ, அழுத்தத்தை கொடுப்பது என்பது நம்மளோட டிஃபால்ட் டியூட்டி. ஓகே, இப்போ எனக்கு இன்னொரு விஷயம். கடந்த ஆட்சியில் பார்த்தோன்னா எதிர்கட்சிகள் அமைப்புகள் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் மொத்தமாக காணாமல் போயிடுச்சு. அந்த வேலையை மொத்தமாகவே ஆளுங்கட்சியே செஞ்சுக்கிட்டு இருந்தது. அவங்க தான் போராட்டம் நடத்துவாங்க, அவங்களே வந்து தீர்மானம் கொண்டு வருவாங்க, அவங்களே எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்களே அனைத்து கட்சி கூட நடத்துவாங்க, எல்லாமே அவங்கங்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த இந்த அரசுக்கும் அந்த அரசுக்குமான வேறுபாடு இருக்கு. இந்த அரசுக்கும் அந்த அரசுக்குமான வேறுபாடு வந்து இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறோம். அதாவது இந்த அரசுக்குமான அந்த அரசுக்குமான வேறுபாடு நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு கேட்டா, அதாவது ஒன்றிய அரசினோடு நம்ம இணைந்து செயல்படும் பொழுது தமிழகத்துக்கு பெனிஃபிட் வரும் அப்படின்றது இவங்க நினைக்கிறாங்க. அது இல்ல, அப்ப இணக்கமா போகணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, இதற்கு முன்பு வந்து அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான சம்பளம் முழுவதையும் ஒன்றிய அரசு தான் கொடுத்துரும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் எக்ஸ்பென்சஸ் இதுக்கு மட்டும்தான் வந்து மாநில அரசும் மத்திய அரசும் பங்கிட்டுப்போம். அதுவும் 75-25 என்ற அடிப்படையில். அதை வந்து போன அரசு வந்து ஏத்துக்கல. ஆனா இந்த அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து அதை ஏத்துக்கிறோம். எப்படி விபி ராம் ஸ்கீம்னு அதை மாத்தி வராங்க. விபி ராம் ஸ்கீம்னு அதை மாறும்பொழுது சம்பளம் கொடுக்கறத கூட 60-40 என்ன பண்ணிக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க. அப்ப இதனால தமிழ்நாட்டுக்கு 5500 கோடி அதிகமா செலவிடுது, இழப்பு ஏற்படுது, அதிகமான நிதி சுமை வருது. இப்ப இதுக்கு முன்னாடி எவ்வளவு செலவு பண்ணோம் அப்படின்னா 590 கோடி தான் செலவு பண்ணோம் இல்லையா? அப்போ ஒன்றிய அரசை வந்து நம்ம வந்து இணைந்து போவதனால் ஒரு மாநில அரசுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டு, ஒன்றிய அரசோட திட்டங்களோட ஒரு மாநில அரசு இணைந்து போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இருக்கு இல்லையா? அது வந்து இவங்க போக போக தான் அதை புரிஞ்சுப்பாங்க. இப்போ போன ஆட்சியில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்திய அளவில் அதிகமான வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலம் முதல் மாநிலம் வந்ததுன்னா தமிழ்நாடு மாநிலம் தான் வந்தது. அப்போ அது ஒன்றிய அரசோட போக்குக்கு எல்லா போக்குக்கும் இணைந்தா செயல்பட்டுச்சு. அப்போ நமக்கான ஒரு அந்த கட்சிக்கான ஒரு கொள்கை இருக்கணும், அந்த கட்சிக்கான ஒரு விஷன் இருக்கணும், அந்த கட்சிக்கான ஒரு அந்த செயல்பாட்டுக்கான அந்த செயல் வடிவம் திட்டம் இருக்கணும். இது எல்லாம் தானே வந்து முன்னெடுத்து செல்லுது. அதிகாரம் மட்டுமே நம்பி இருக்க முடியாது. ஆமா, அப்போ இவங்களோட இந்த போக்கு நம்ம ஏன் போயிட்டு அரசியல் பண்ணணும், அவங்கள ஏன் நம்ம போய் என்ன பண்ணணும், எதுக்கு சீண்டணும், நம்ம ஏன் வந்து அதை ஒன்றிய அரசு வந்து எப்பொழுதும் மாநில அரசுக்கு நன்மை செய்யக்கூடியதுதான் அப்படின்னா எதுக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு? சுப்ரீம் கோர்ட்டுடைய முன்முதல் அதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒன்று நீதிமன்றம் வேண்டும். அதுக்கு தானே சுப்ரீம் கோர்ட் உருவாக்கி இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா 2 மாநிலங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதுக்கு தான் நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு, உச்ச நீதிமன்றம் இருக்கு இல்லையா? அப்போ இயல்பிலேயே இங்க இருக்கக்கூடிய அரசியலமைப்பை எழுதினவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னைக்குமே யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எப்படி போக முடியாது, இணைந்து செயல்பட முடியாது. அவங்களுக்குள்ள நிறைய முரண் வர வாய்ப்பு இருக்கு. அந்த முரணை தீர்ப்பதற்கு தான் உச்ச நீதிமன்றம்.
இரு மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய முரணை தீர்ப்பதற்கு தான் உச்சநீதிமன்றம் இல்லையா? அப்போ காவிரி நதிநீர் விஷயத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலான போராட்டத்தில் பல்வேறு கட்டமான இந்த நகர்வுகளை முயற்சியெல்லாம் நம்மளுடைய மாநில முதலமைச்சர்கள்லாம் முன்னெடுத்து இல்லையா, உச்சநீதிமன்றம் போய் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் ஒரு 2018 ஒரு தீர்ப்பை வாங்கி எல்லா சட்டப்பூர்வமா நமக்கான ஆணைகள் எல்லாமே தீர்ப்புகளை வாங்கி வச்சிருக்கோம். இப்ப நம்மளோட வேலை என்ன? அதை சிறப்பாக செயல்படுத்துவது, இம்ப்ளிமெண்டேஷன் தான். இப்ப நீங்க போய் நீதி கேட்க வேணாம், எங்கேயுமே ஏன் செயல்படுத்த முடியவில்லை என்ற கேள்விதான் கேட்கணும். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஒரு கடையில வந்து இந்த கோட்டெல்லாம் நீ கோட்டை பார்த்துக்கோ, முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு படத்துல வரும் இல்லையா, இந்த பரோட்டா சாப்பிடும்போது 44 பரோட்டா சாப்பிட்டான், அப்போ வந்து இல்ல நீ வந்து கல்லாட்டம் ஆடுற, நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி நான் முதல்ல இருந்து முதலமைச்சர் நான் பேசி பாக்குறேன், கலைஞர் பேசுன மாதிரி, எம்ஜிஆர் பேசுன மாதிரி, ஜெயலலிதா பேசுன மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இவருக்கு அந்த அனுபவம் புரிஞ்சு அதுக்கப்புறம் ஏமாந்து 50 வருஷம் அதுக்கு இதுதான் கிட்டத்தட்ட நடக்க போகுது. சட்டமன்றத்தில் பட்ஜெட்டை வந்து வாசிச்சாங்க. வேளாண் பட்ஜெட், பொது பட்ஜெட் ரெண்டுமே நடந்தது. ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்குது. புதிய கட்சியின் புதிய அரசாங்கமும் கூட அனுபவம் இல்லாத அவர்கள்ட்ட இருந்து ஒரு சிறப்பான பட்ஜெட் வந்திருக்குது அப்படின்னு என்பதாக பொதுவா நடுநிலையாளர்கள் சிலர் சொல்றாங்க, சிலர் கடுமையை விமர்சனமும் பண்றாங்க, வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்னும் சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில் தமிழ்நாடு பட்ஜெட் எப்படி? இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு பட்ஜெட்டை நீங்க பார்க்கும்பொழுது, நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய டிவிக்கு அரசை வந்து மக்கள் எதற்காக வாக்களித்து அரசாங்கத்துக்காக தேர்ந்தெடுத்துப்பாங்க நான் நினைச்சிருக்கேன் அப்படின்னா, இட் மே பி அ ரெவல்யூஷன். அது ஒரு ரெவல்யூஷனுக்காக நடக்கும். ஆனா இந்த பட்ஜெட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இட் இஸ் அ சப்ஸ்டியூஷன். இல்லைங்க, இவரும் எல்லாரும் மாதிரி தான். இல்ல, ஒரு மாற்றத்தை நாங்க கொண்டு வர போறோம் வருமானத்துல. அதுதான் அதை நம்ம வந்து அந்த பட்ஜெட்ல தானே பாக்குறோம். இப்ப மாற்றம்னா என்ன அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டோடைய டிஃபால்ட் அப்ரோச்சை மாறி நீங்க வந்து டோட்டலா தலைகீழாக மாற்றுவது. அதுதான் வந்து அதுதான் ஒரு புரட்சி, விசில் புரட்சி. ஆமா, அதுதான் மிகப்பெரிய புரட்சி. அப்ப இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்கு? அப்ப இந்த பட்ஜெட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை காமிச்சிருக்கு. என்ன காமிச்சிருக்குன்னா, இத்தனை நாளா ஆளுகின்ற இந்த அரசு என்பது கடந்த ஆட்சி வந்து இவ்வளோ கடன் சுமையை கொடுத்துருச்சு. நாங்க வந்து அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, கரப்ஷன் தான். நாங்க வந்து கரப்ஷன்லாம் இல்லைன்னு சொல்ல. ஜனநாயகத்தினுடைய முக்கியமான ஒரு அங்கம் தான் இது கரப்ஷன். தாராளமயம், உலகமயம் மற்றும் தனியார் மயத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கம் தான் இது கரப்ஷன். அப்ப எந்த ஆட்சியில அங்க கரப்ஷன் இல்லாத ஆட்சின்னு சொல்லல. ஆனால் தமிழ்நாட்டினுடைய இதுக்கு முந்துகின்ற ஆளுகின்ற அரசு என்பது மிகப்பெரிய கடன் சுமையை இங்க வைத்து விட்டு சென்று விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க இல்லையா? அந்த பிம்பம் இந்த பட்ஜெட்ல சுத்தமா உடைந்து விட்டது. அது எப்படின்னு நீங்க பார்க்கலாம். இல்ல, அந்த கடன் இருக்கதானே செய்யுது, இவங்களும் கடன் வாங்க தானே செய்யுது. அதுதான் நான் சொல்றேன் நான். இப்போ நீங்க அதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, இப்போ கடந்த ஆட்சியினுடைய இப்ப இந்த பட்ஜெட் எடுத்துக்கலாங்க. இப்ப இந்த பட்ஜெட்ல முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். இவங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம் பண்ணியிருக்கிறாங்க இந்த பட்ஜெட்ல அப்படின்னு. இப்போ கடந்த ஆட்சியில வந்து இவங்களுடைய வருவாய் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 3,44,575 கோடி இல்லைங்களா? இவங்களுடைய ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா 3,50,027 கோடி. இது 3,44,000 கோடி, இது 3,50,000 கோடி. அப்போ இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 3 மாசம் நாள் ஆகுது. அப்போ இந்த 3,50,027 கோடி இருக்கு இல்லையா, இந்த வருமானம், மாநில அரசுடைய வருமானம், இதுல 73% தமிழ்நாட்டில இருந்து இருக்கக்கூடிய சொந்த வருமானத்திலே சால்வ் ஆயிடுதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடந்த ஆட்சியில சிறப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா, இங்க கொடுக்கக்கூடிய இந்த நிர்வாகம் சிறப்பா இருந்ததுனால தானே உனக்கு வந்து உன்னுடைய இந்த மொத்தம் அந்த 3,50,000 கோடியில வந்து 73% நம்மளோட தமிழ்நாட்டுடைய வருமானத்துல இருந்தே வந்துருதுல்ல. அப்ப கடந்த ஆட்சி சிறப்பாக செயல்படலன்னா எப்படியும் இந்த திட்டத்திட்ட வந்து 2,70,000 கோடி வந்து நம்மளுடைய சொந்த வரி வருமானத்துல இருந்து வந்துருது. நான் டாக்ஸ் அண்ட் டாக்ஸ் ரெவன்யூல இருந்து 73% வந்துருது இல்லையா? அப்போ உன்னை சொபிஸ்டிகேட்டடா தான் வந்து போன ஆட்சி வந்து வருமானத்தை வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கான ஒரு வருமானத்தோட தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப 73%. அப்போ 100 நாள்ல வந்து நீங்க 73% இன்க்ரீஸ் பண்ணிட முடியாது. இப்போ 100 நாள் பட்ஜெட்ல வந்து 73% எங்களுடைய சொந்த மாநிலத்துடைய வருவாயில இருந்தே நாங்க வர முடியும்ன்றதை நீங்க கொடுக்குறீங்க இல்லையா? அது எதனால வந்ததுன்னா, அப்ப போன ஆட்சி அது நல்லா தான் நடந்திருக்கு.
அப்போ போன ஆட்சியில வந்து தமிழ்நாட்டுடைய வருமானத்துக்கு ஏற்றா போல தான் முதலீடுகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத முதல் விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இல்லையா, செலவினங்கள் போன ஆட்சியில எவ்வளவு இருந்திருக்கு? 3,93,000 கோடின்னு சொல்றாங்க. இந்த ஆட்சியில 4,05,000 கோடின்னு சொல்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட 3.2 மடங்கு வந்து அதிகமாயிருக்கு. எது? செலவு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க சொன்ன ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன? எல்லா பட்ஜெட்லயும் 30% அதிகமா அவங்க என்ன பண்றாங்க? ஸ்டாலின் சார் கமிஷன் அடிச்சிடுறாரு. இப்போ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அதிகமான செலவினங்கள் வருது, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வருது. அப்ப அதிகமான ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்ததுனாலதான் இங்க வருவாய் பற்றாக்குறை வருது. இப்ப நீங்க வந்து என்ன பண்ண போறோம்? இந்த கரப்ஷனை நாங்க எடுத்துருவோம். கரப்ஷன் எடுத்துட்டோம்னா எங்களோட செலவு கம்மியாயிடும், வருவாய் பற்றாக்குறை என்ன ஆயிடும்? கம்மியாயிடும்ன்றாங்க. ஆனா இவங்க பாத்தீங்க அப்படின்னா திட்டத்திட்ட வந்து 3.2 மடங்கு அதிகமா செலவு வந்திருக்கு. போன திமுக ஆட்சியோட இன்ட்ரீம் பட்ஜெட்டுக்கும் இந்த திமுக ஆட்சி இன்ட்ரீம் பட்ஜெட்டுக்கும் திட்டத்தட்ட இவங்க செலவு எவ்வளவு அதிகமா இருக்கு? 3.2% அதிகமா இருக்கு. அப்ப நீங்க கரப்ஷன் இல்லாம ஆட்சி பண்ணா போன பட்ஜெட்டோட செலவு கூட இந்த வருஷம் கம்மியா தானே ஆகணும். அது 30% நீங்க கமிஷன் வாங்கலையே இல்லையா? அப்ப கமிஷன் வாங்க, அப்ப எல்லாத்துக்கும் நாங்க கமிஷன்ன்றதுனால தானே செலவுகள் அதிகமாகுதுன்னு நீங்க சொல்றீங்க. இப்பதான் கமிஷனே வாங்கலையே. அவங்க வந்து 15,000 கோடி நாங்க வந்து இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டு இந்த மாதிரி இதெல்லாம் குறைச்சதுனால, அப்புறம் வந்து டெண்டர் எல்லாம் வந்து அதுல கட்டுப்பாடுகள் எல்லாம் தளர்த்ததுனால, புதியவர்கள்லாம் நிறைய உள்ள வந்ததுனால எங்களுக்கு 15,000 கோடி மிச்சமாயிருக்குதுன்னு ஒன்று சொல்றாங்க. டாஸ்மாக்ல ஒரு 1000 கோடி 16,000 கோடி ரூபாய் கணக்கு சொல்றாங்க. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து போன வருஷத்தோட இந்த போன இன்ட்ரீம் பட்ஜெட் 100 நாளைக்கு முன்னாடி போட்ட பட்ஜெட்டுக்கும் இப்ப போட்ட பட்ஜெட்டுக்கும் 3.2% உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கு. சரி, வருவாய் பற்றாக்குறை அதிகமா இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தா போன பட்ஜெட்ல 48,696 ரூபாய் வந்து பற்றாக்குறை. இந்த பட்ஜெட் எவ்வளவு தெரியுங்களா? 55,775. கிட்டத்தட்ட 14.5 மடங்கு அதிகமா இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க தான் கரப்ஷன்ல தான் கவர்மெண்ட் கொடுக்க போறீங்களேங்க, ஏங்க பற்றாக்குறை 14.5% வந்து அதிகமா இருக்கு? இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எதுக்காக அப்படின்னா, போன ஆட்சி என்பது மிகப்பெரிய கடன் சுமையை கொடுத்து விட்டது, அவங்களுக்கு நிர்வாகம் தெரியல, அதனால வருவாய் பற்றாக்குறை அதிகமா இருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா வருவாய் செலவீடுகள் அதிகமா இருக்குன்னு சொல்றோம்ல. அப்போ உங்களோட பட்ஜெட் என்ன பண்ணிருக்கணும்? வருவாய் செலவு கம்மியா இருக்கணுமா இல்லையா? ஏன் நான் 3.2 மடங்கு அதிகமாச்சு? வருவாய் பற்றாக்குறை ஏன் 14.5% அதிகமாச்சு? அப்போ இதுல என்ன உண்மை இருக்கு அப்படின்னா, அப்போ இந்த ஆட்சியினுடைய வருவாய் பற்றாக்குறை அதிகமாவதற்கான காரணம் என்ன? இந்த ஆட்சியினுடைய வருவாய் செலவினங்கள் அதிகமா இருக்கான காரணம் என்ன? மக்களுக்கு தேவையான திட்டங்களை வந்து நீ என்ன பண்ணணும்? செலவு பண்ணணும். இப்போ டான்ஜெட் கோல வந்து 3,00,000 கோடி வந்து கடன் இருக்குன்றீங்க இல்லையா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அப்போ டான்ஜெட்கோக்கு கிட்டத்தட்ட 18,000 கோடி ரூபாய் நீங்க மானியம் கொடுத்துருக்கீங்க. எப்படி கொடுக்குறீங்க அந்த மானியத்தை? ஏன் கொடுக்குறீங்க? 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட் கொடுக்குறீங்க. விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 7,500 கோடி வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறீங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து வரும்போது தானே உங்களுக்கு இத்தனை 1000 கோடி நீங்க சப்சிடி கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ நீங்களும் அதே தானங்க பண்றீங்க. அப்போ டான்ஜெட்கோக்கு 18,000 கோடி தமிழக அரசு சப்சிடியா கொடுக்குது. ஏன் கொடுக்குது அப்படின்னா எல்லாருக்கும் இலவச கரண்ட் கொடுக்கணும். இதே தானே கடந்த ஆட்சியில செஞ்சாங்க. அப்ப அவங்க செய்யும் பொழுது அது மிஸ்மேனேஜ்மெண்ட்ன்ற மாதிரியும், நீங்க செய்யும் போது அது மக்களுக்கான சேவைன்ற மாதிரி எப்படி நீங்க அப்படிதானே ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. இதுல அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு தவறு பண்ணியிருக்காங்க. என்ன தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, அதாவது 2 டைப் ஆஃப் செலவினங்கள் இருக்கு. ஒன்னு வருவாய் செலவினங்கள், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்லக்கூடிய முதலீட்டுக்கான செலவினங்கள். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அரசு வருவாய் செலவினமா 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு திருப்பி வருமானம் எவ்வளவு வரும்னா 90 பைசா வரும். இதை வந்து மல்டிப்ளையர்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே நீங்க முதலீடுகள் சார்ந்த செலவு பண்ணும்போது, முதலீடுகள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரிட்ஜ் போடுறது, பிரிட்ஜ் கட்டுறது, ரோடு போடுறது, கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது, இதெல்லாம் தான் வந்து முதலீடுகள் சார்ந்த செலவினங்கள் இல்லையா? அப்போ ஒரு அரசாங்கம் முதலீடுகள் சார்ந்த செலவினங்கள் பண்ணும் பொழுது அதுக்கு எவ்வளவு வருமானம் வரும்னா 2.24% அதிகமா மல்டிப்ளையா வரும். இப்ப நான் 100 ரூபாய் போடுறேன்னா எனக்கு 250 ரூபாய் வரும். அப்போ ஒரு அரசாங்கம் ஒரு பட்ஜெட்டை போடும்போது 2 விஷயத்துல ரொம்ப கண்ணா இருக்கணும். எப்படி? ஒண்ணு, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கிற அதே அளவு உங்களுக்கு என்ன இருக்கணும்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்கணும் இல்லைங்களா? எஸ். இப்ப நீங்க பாருங்க, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கடந்த ஆட்சியினுடைய இன்ட்ரீம் பட்ஜெட்ல மூலதன முதலீடுகள் என்று சொல்லக்கூடிய இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு பண்ணியிருக்காங்கன்னா
59,562 கோடி பண்ணியிருக்காங்க. நீங்க எவ்வளவு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா 3000 கோடி கம்மியா பண்ணியிருக்கிறாங்க. 56,985 கோடி, கிட்டத்தட்ட 4.3% வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மூலதன செலவு குறைச்சிருக்கிறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அடிப்படையான ஒரு அறிவு என்ன, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 90 பைசா தான் உங்களுக்கு என்ன வரப்போகுது, வருமானத்தை அரசாங்கத்துக்கு ஈட்டி கொடுக்க போகுது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு எதுல வரப்போகுது, 2.24% அதிகமான முதலீடுகள் வரப்போகுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், மூலதன முதலீடுகளை என்ன பண்ணணும், அதிகரிக்கணும். இவங்க ஏன் திறமை அதிகரிக்கல, ஏன்னா அப்படி கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா, போன அரசாங்கம் எவ்வளவு லோன் வாங்குச்சு, 13,708 கோடி. இந்த அரசு பாத்தீங்கன்னா வெறும் 9,075 கோடி. அப்போ நம்மளும் அதே 13,000 கோடி கடன் வாங்கிட்டோம்னா எங்க வந்து நீங்களும் கடன் வாங்குனீங்க அப்படின்னு ஒரு பேர் வந்துருன்ற ஒரே காரணத்திற்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 3,000 கோடி முதலீட்டுகளுக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ல கம்மி பண்ணியிருக்காங்க. இததான் கடந்த ஆட்சியில் சேர்ந்த அமைச்சர்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, இங்க பாருங்க, எங்களுடைய அன்றாட செலவுகளுக்கான ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்து நம்ம ஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய டாக்ஸ் மற்றும் நான் டாக்ஸ் ரெவன்யூ என்று சொல்லக்கூடிய இந்த வரி வருவாயில இருந்து நாங்க என்ன பண்ணிக்கிட்டோம், பாத்துக்கிட்டோம். ஆமா, ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்ல இருந்து நாங்க என்ன பண்ணிக்கிட்டோம், பாத்துக்கிட்டோம். முதலீடுகள் பண்றதுக்கு மட்டும் தான் நாங்க கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளும் இதே 13,000 கோடி போன ஆட்சியில வாங்கின மாதிரி வாங்கணும் அப்படின்னா நம்மளும் கடன் வாங்கணும்னு சொல்ற ஒரே காரணத்திற்காக முதலீட்டுக்கான அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.3% என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்மி பண்ணி. கடன் அப்படின்னும் போது இந்த ஆண்டுக்கு 1,22,200 கோடி ரூபாய் அந்த வருஷத்துக்கு கடன் வாங்குவாங்க அப்படின்றதையும் அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இவங்க வந்து நிறைய மக்கள் நலத்திட்டங்களை வந்து கூடுதலா அறிவிச்சிருக்கிறாங்க. 1000ங்கிறது 2,500, 2,000ங்கிறது 3,000, 3,000ங்கிறது 4,000, எல்லாமே எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் நடைமுறைக்கே வரல. இப்போ நடைமுறையில இருக்கிறதுங்கிறது இவ்வளவு சுமையா இருக்குதுன்னா, இப்போ அவங்க சொன்னதெல்லாம் செய்யறதுக்கான அந்த திட்டங்கள் நடைமுறைக்கு வரும்போது இந்த கடன்கள் எல்லாம் இன்னும் பெருகிடும் இல்லையா. இப்போ தங்கம் தென்னரசு சொல்றாரு, இந்த ஆட்சி முடியும் போது 20 லட்சம் கோடிக்கு மேல கடன் ஆயிரும் அப்படின்னு நான் அடிச்சு சொல்றேன்னு சொல்றாரு. இதுக்கான பதில் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க ஏன் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த டிவிகே அரசு இஸ் அ சப்ஸ்டியூட். இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாடில இருந்து இருக்குது இல்லைங்களா. அதற்கு ஆப்போசிட்டா வந்து நடிகர்கள் அடிப்படையில கட்சி வந்துட்டு இருந்தது. அந்த நடிகர்கள் அடிப்படையில கட்சியில வந்து இதுவும் ஒரு கட்சியா இப்ப வந்திருக்கு, சப்ஸ்டியூட்டா வந்திருக்குன்னு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, அதாவது நாங்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு விஷயத்த நாங்க எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இங்க மிகப்பெரிய புரட்சி வரப்போகுது. என்ன மாதிரி புரட்சி வரப்போகுது, இப்போ உதாரணத்துக்கு சைனா எடுத்துக்கோங்க. இப்ப சைனா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, சைனாவுடைய குறைந்தபட்ச வேஜ் இல்லையா, வேஜ் என்ன சொல்றோம், கூலி அப்படின்றது 10 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவோட அதிகமாயிடுச்சு இல்லையா. அப்போ அங்க ஆவரேஜ் வேஜ் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய சராசரியான ஒரு நாள் ஊதியம் என்பது இந்தியாவிட மிகவும் அதிகம். எங்க, சைனால. சரி, அப்ப ஏன் சைனாவை நோக்கி எல்லாரும் போறாங்க, இதுதான் முக்கியமான கேள்வி. இதுக்கு யூடியூப்ல போய் தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்பிள் சிஇஓ while all companies are going to China, எல்லா நிறுவனங்களும் ஏன் சைனாவை நோக்கி போகுது அப்படின்றப்போ அதுக்கு சிஇஓ ரொம்ப அழகா விஷயம் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா, என்னுடைய செல்போனை உருவாக்குவதற்கு இன்ஜினியரிங் பிளஸ் ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ், அந்த சால்டிங்லாம் பண்ணக்கூடிய டூலிங் இன்ஜினியரிங், இது ரெண்டும் சேர்ந்த ஒரு மேன் பவர் தேவைப்படுதியா. இந்த மேன் பவரை நான் போய் தேடணும் அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு ரூம்ல வந்து இவ்வளவு மேன் பவர் நான் அடைக்கிறதுன்றதே என்னது கஷ்டம். இந்த மேன் பவரை வந்து நான் தேடி பிடிச்சேன்னா ஒரு ரூமை கூட நான் நிரப்ப முடியாதுன்றாரு. அவ்வளவுதான் இருக்குது. ஆனா இதே ஸ்கில்ஸ்குள்ள திறன் உள்ள மேன் பவரை நான் சைனால போய் பார்த்தா பல ஃபுட்பால் கிரவுண்ட்ஸே நான் என்ன பண்ணலாம், நிரப்பலாம். அவ்வளவு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ சைனா இன்னைக்கு மிக சிறந்த முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய பல நிறுவனங்களை ஈர்க்கக்கூடிய மாநிலம் நாடாக உருவாவதற்கு முக்கியமான காரணம் என்ன, ஸ்கில்லுங்க. நாங்க எதிர்பார்த்தது அதுதாங்க. நாங்க வந்து மோதிரமோ இல்ல வந்து நாணயமோ இந்த மாதிரியான நிலப்பரப்பு சமூகமான சடங்கு சமூகமான தீபாவளி வருஷ பொங்க வருஷ இந்த மாதிரியான நிலப்பரப்பு இந்த மாதிரியான அது நாங்க எதிர்பார்க்கல. எங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். எங்களுடைய திறன் என்பது பல வெளிநாட்டு நிறுவனங்களை நித்தி ஆயோக் வந்து இப்ப சமீபத்துல வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா,
எந்த மாநிலத்தில் அதிகமான அந்நிய நேரடி முதலீடு நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. நிறைய மாநிலங்கள் என்ன பண்றாங்க, இங்க வாங்க பழகலாம் அப்படின்ற அடிப்படையில எங்க நாட்டுல வந்து எங்க மாநிலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா சலுகை தரம், தண்ணி தரம், இடம் தரம். ஆனால் அந்நிய நாட்டு நிறுவனங்கள் எல்லாம் சலுகையின் அடிப்படையில போய் அவங்க தொழில் ஆரம்பிக்கல. எந்த மாநிலத்தில் ஹெல்தியான ஒர்க்கர்ஸ் இருக்கிறான், எந்த மாநிலத்தில் ரேஷனல் ஒர்க்கர்ஸ் பகுத்தறிவை கொண்ட ஒர்க்கர்ஸ் எங்க இருக்கான், எந்த மாநிலத்தில் லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கு. அப்போ ஒரு மாநிலம் வந்து சிறந்த தொழில்நுட்ப ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, தொழிலாளிகளை, அதாவது இந்த டூலிங் இன்ஜினியரிங் போன்ற தொழிலாளிகளை கொடுக்கும் போது அதிகமான அந்நிய நேரடி முதலீடு வரும், அதிகமான கம்பெனிஸ் வரும் இல்லையா. அப்போ நமக்கு இங்க என்ன வேணும், இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏதாவது அவர் கொடுப்பாரா அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்க்கோம். ரைட்டு. அடுத்தது என்ன, விவசாயிகள் பிரச்சனை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நெல்லோட குறைந்தபட்ச ஆதார விலை வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு கிலோவுக்கு 12 ரூபா 14 ஆகுது. இப்போ இதுல என்ன மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னா, ஏன் நீ நெல்லையே போய் பயன்படுத்துற, கொண்டு வா, என்ன கொண்டு வர போற அப்படின்னு கேட்டா நம்ம சொல்றோம் ஹார்டிகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய பசுமை குடில் அடிப்படையில் வளரக்கூடிய காய்கறிகள். இன்னைக்கு சந்தையில அதுக்கு ஒரு சாதாரண வந்து கேப்சிகம், ஆரஞ்சு கேப்சிகம் ஒரு பீஸ் வந்து 70 ரூபா 80 ரூபா விற்குதுங்க, அது மக்கள் வாங்குறாங்க. அப்போ விவசாயத்துக்கான ஒரு மாற்றம் என்ன. அடுத்தது ஃப்ளாரிகல்ச்சர், பூக்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்திய அளவில் வந்து அதிகமான விவசாயிகள் யாருன்னா சிறு குறு விவசாயிகள் தான். அப்போ நீ நெல் நட்டன்னு வச்சுக்கேன், அந்த சிறு குறு விவசாயிகளுக்கு என்ன லாபம் வரப்போகுது, வராது. ஆனால் குறைந்த நிலத்தில் அதிகமாக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு மிக சிறந்த தொழில் தான் ஃப்ளாரிகல்ச்சர். அப்போ அதெல்லாம் நம்ம எப்படி பிரதானப்படுத்துறது இல்லையா. அதாவது என்னன்னா தொடர்ந்து நெல் என்று போகக்கூடிய நீரையும் தண்ணியும் அதிகமா பயன்படுத்துது இல்லையா, அதுதான் நான் சொல்றேன். இந்த மாதிரி மாற்றத்தை தானே நாங்க எதிர்பார்த்தோம். அதை விட்டுட்டு உங்க பட்ஜெட்ல எடுத்து பார்த்தா அதையே மானியம், அதையே வந்து நாங்க வந்து மோதிரம் கொடுப்போம், இதுதான் இந்த பட்ஜெட்ல நாங்க எதிர்பார்த்தோம். நாங்க எதிர்பார்த்தது we need a different approach in economics அப்படிதான் நாங்க எதிர்பார்த்தோம் இல்லையா. அப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய வந்து ஒரு நடிகர்களை கொண்ட கட்சி எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் இந்த பட்ஜெட் இருக்கு. இப்ப இதுக்கு எதுக்கு நீங்க எதுக்கு இந்த மாதிரியே ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு நீங்க எதுக்கு இப்போ மக்கள் அப்போ இந்த மாதிரியான சேஞ்ச் வந்து அதுல இல்லைன்றதுதான் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். மிக முக்கியமான விஷயங்களை தொட்டு பேசியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும், ஆள்பவர்களும் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. வணக்கம். நேரில் மற்றொரு விருந்தினோடு சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.